இனிய வணக்கம். கடா களிற்றின் மேல் கட்படாம் மாதர் படா முலைமேல் துகில் என்ற குரட்பா. தகையணங்குறுத்தல்ல 7வது குறள், 1087வது திருக்குறள். தலைவன் தலைவியினுடைய அந்த கண் அழகினை ரசித்து தன்னை மெய்மறந்து நிற்கையில் அந்த தாக்குண்டலிலே நிலைகுலைந்த அவனுக்கு இன்னொரு தாக்கு பெருந்தாக்கு. அவ அப்படியே மயில் போல நடந்து வருகிறாள். தலைவி கண்களை பார்த்திருந்தவன் சற்று கீழே பார்க்கிறான். அப்பொழுது அவனுக்கு அவன் அரச மரபு, ஏன்னா போர் வீரன் இல்லையா, உடனே அவன் கண்களுக்கு ஒரு ஒப்புமை தென்பட்டது. கம்பீரமுடன் ஒரு யானை முகப்படாம் அணிந்து நடந்து வருகிறது, பீடு நடை பயின்று. அப்போ அதோடைய முகத்தை, அந்த அழகை கூட்டுவதற்காக அணிவிக்கப்பட்டது தான் அந்த முகப்படாம். அதுதான் கட்படாம் என்று வள்ளுவர் சுட்டுகிறார். ஆனால் அது முழுவதும் மறைக்கவில்லை. அந்த மறைவு என்பது அதோடைய அந்த முகத்தின் அழகினை, பொலிவினை, கம்பீரத்தை காட்டக்கூடியது. அதுதான் கட்படாம், மறைந்தும் மறைக்காத கட்படாம். அதை அணிந்து கொண்டு அந்த யானை கம்பீரமாக தன்னுடைய அந்த வீரத்தை காட்டி நடைபோட்டு வருகிறது. ஆனால் அது எழிலார் காட்சி. இந்த தலைவியும் நடந்து வருகிறாள். இவனுடைய விருப்பத்துக்குரியவள், இவன் மனதிலே இடம் பிடித்தவள், இவனை அப்படியே தன்னுள் இழுத்தவள். அப்படி நடந்து வரும் பொழுது அவளுடைய கண்ணில் இருந்து இறங்கி அவளினுடைய அந்த அங்க அழகிலே இவன் தன்னை இடந்து பார்க்கும் பொழுது இவள் அணிந்திருந்த அந்த கச்சை, அதாவது மார்பை ஒட்டிய அந்த துகில் என்று சொல்வார்கள், மேலாடை என்று பொருள். அப்படிதான் முடிக்கிறார், முலைமேல் துகில் என்று எழுதுகிறார். அப்போ அந்த துகில் அவனுக்கு என்ன ஞாபகம், அந்த சிந்தை ஒப்பீடு செய்கிறது. அந்த யானையின் முகத்திலே அணியப்பட்ட அந்த கட்படா, அந்த முகப்படா, அதனை அது ஒப்பீடு செய்கிறது. தலைவன், ஆஹா, என் தலைவி எவ்வளவு இளையவள், அது கம்பீரம், இங்கு அழகு இல்லையா. அந்த 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 வீரம், அந்த கம்பீரம் என்பது நின்று நிலைத்து அனைவரையும் ஈர்ப்பது. இதில் இருக்கக்கூடிய அந்த எழில், அந்த இளமையினுடைய வீச்சு, இளமையினுடைய உச்சம், இந்த ரெண்டும் என்னுள் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி என்னை சிந்திக்க விடாமல் செய்கிறதே, என் மனதை அலைவாய வைக்கிறதே இல்லையா. கடா களிற்றின் மேல் கட்படாம் மாதர் என்றால் பெண், படா முலைமேல் துகில் என்ற இந்த அருமையான குரட்பா தலைவனுடைய அந்த கவித்துவ உணர்வை, எழிலை ரசிக்கும் அந்த கலை உணர்வை, தான் கண்டதை பிறரும் ரசிக்க வேண்டும் என்ற அந்த காதல் உணர்வை, அதை வெளிப்படுத்தும் அந்த அந்த நாகரீக உணர்வை நம்மை எல்லாம் சிந்திக்க தூண்டுகிறது. வள்ளுவர் ஒரு மிகப்பெரிய கலைஞன், மிகப்பெரிய கவிஞன் இல்லையா. அதனால தான் அந்த எப்படி சொல்லணும், இன்றைக்கி நம்ம ரசித்ததை கூட சொல்ல தெரியல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு இப்படின்னு சொல்ல கற்றுக்கிற உலக, நல்லா இருக்குன்றதையும் எப்படி நல்லா சொல்லணும் இல்லையா, மனம் பட சொல்லணும். ஏதோ பேருக்கு இல்லைங்க பேச்சு. அந்த பேச்சில் உயிர்ப்பு இருக்கணும், அன்பு இருக்கணும், காதல் இருக்கணும், உண்மை இருக்கணும், நயம் இருக்கணும், எல்லாத்துக்கும் மேலே ஈர்ப்பு இருக்கணும். அப்போ தான் அந்த பேச்சு கேட்பவரை தம் வசம் இழுக்கும், கேட்டார் பிணிக்கும் என்று சொல்லுவார் 643 1087 தலைவனின் கலை உணர்வை, கவித்துவத்தை வள்ளுவர் தலைவன் வழி நமக்கு காட்டும் ஒன்றாக அமைந்திருக்கிறது. மீண்டும் மீண்டும் படிப்போம், சுவையிலே தலைப்போம். அதுதான் காமத்துப்பால். நன்றி, வணக்கம்.